ஓம் நமோ நாராயணாய. லட்சுமி கடாட்சம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சித்ரா பௌர்ணமி பற்றி பார்க்கலாம். சித்ரா பௌர்ணமி என்பது என்னென்னா, சித்திரை மாதம் பௌர்ணமி அன்று சித்திரை நட்சத்திரம் வரும். அதுதான் சித்ரா பௌர்ணமி. ஒவ்வொரு மாதம் பௌர்ணமி என்று ஒரு நட்சத்திரம் வரும். இப்போ வைகாசி மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா விசாக நட்சத்திரம், வைகாசி விசாகம் அப்படியே தான் வரும். ஆக அந்த பௌர்ணமி என்று என்ன நட்சத்திரம் வருகிறதோ அன்றைக்கி தான் இதை வச்சு நம்ம உற்சவம்லாம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அந்த காலத்து நம்ம முன்னோர்கள். இந்த சித்ரா பௌர்ணமி ரொம்ப சிறப்பான ஒரு தினம். அன்றைய தினம் என்ன செய்ய வேண்டும் என்றால், சித்திரகுப்தனை நாம் வணங்க வேண்டும். ஏன் அவரை வணங்க வேண்டும் என்றால், அன்றுதான் அவர் அவதரித்தார். சித்ரா பௌர்ணமி என்று தான் அவதரித்தார். அவருக்கு தனியாக கோயில் இருக்குது காஞ்சிபுரத்தில். அந்த காஞ்சிபுரத்தில் ஏராளமான பக்தர்கள் அங்கு அன்று வழிபடுவார்கள். அந்த சித்ரா பௌர்ணமி அன்று இந்திரனே வந்து அந்த சித்திரகுப்தரை பூஜை செய்வதாக ஐதீகம். அந்த அளவுக்கு சிறப்பான ஒரு கோயில் அது. நாம் சென்று வழிபடுவது நமக்கு நல்ல பலன்கள் கொடுக்கும். அதுபோக கிரிவலம் செல்வது இவையெல்லாம் கூட நமக்கு ஒரு நல்ல பலன்கள் கொடுக்கும். பல ஊர்களில் பல உற்சவங்கள் நடைபெறும். இந்த சித்ரா பௌர்ணமி என்று பல ஊர்களில் பல உற்சவங்கள் நடைபெறும். இந்த சித்திரகுப்தன் எப்படி என்றால், சித்திரத்தில் இருந்து வந்தபடியால் இவர் சித்திரகுப்தன் என்று பேர். குப்தன் என்றால் கணக்கன் என்று பேர். இவர் என்ன கணக்கு எழுதுகிறார்னா, நம்ம பாவ புண்ணிய கணக்குகளை எழுதுகிறார். பாவம் என்ன பண்ணோம், புண்ணியம் என்ன பண்ணோம், அதுக்கேற்ற மாதிரி நமக்கு தண்டனை கிடைக்கிறது. ஆக இவரை வணங்கினால் நமக்கு நல்லபடியாக செய்வார், நம்ம தண்டனையை குறைப்பார் என்பது நம்பிக்கை. ஆக அன்றைய தினம் சித்திரகுப்தரை நாம் வணங்க வேண்டும். யமலோகத்தில் யம தர்பாருக்கு வலது பக்கம் யம தர்மராஜா வலது பக்கத்தில் இந்த சித்திரகுப்தர் உட்கார்ந்திருப்பார். மிகவும் அழகான தோற்றம் உடையவர். 7 எழுத்தாணி வச்சிருப்பார். இவரை அன்று நாம் பூஜை செய்து வணங்க வேண்டும். பட்சணங்கள் வைத்து வழிபடலாம். பாயாசம், அன்னம், தயிர், பால், நெய், தேன், சித்திரான்னங்கள் வைத்து வழிபடலாம். அன்றைய தினம் நில சாப்பாடு கூட சாப்பிட்றது எல்லாமே அந்த சித்திரா பௌர்ணமி என்று தான். பெரும்பாலான ஊர்களில் மிக சிறப்பாக நடைபெறும். அவருடைய திருநாமத்தை நாம் சொல்ல வேண்டும். என்ன படம் இருந்தாலும் சரி, நாம் வழிபடும் போது சித்திரகுப்தா நமக என்று நாம் சொன்னாலே போதும், நமக்கு பலன்கள் கிடைத்து விடும். அதில் ஒரு சந்தேகம் இல்லை. பன்மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும். நம்முடைய சனாதன தர்மத்தில் இந்த விசேஷங்களை எதுக்கு வச்சுருக்காங்கன்னா, எப்படியும் எல்லா தெய்வத்தையும் வணங்கும்படி தான் இருக்கும். சித்திரகுப்தன் வணங்கணும் இந்த சித்ரா பௌர்ணமி என்று அதுக்காக ஏற்பாடு பண்ணி வச்சுருக்காங்க. அதன் பிறகு ஒரு பாசுரம், 4000 திவ்ய பிரபந்தத்திற்கு பாசுரம், முக்கியமான பாசுரம். இதை சொல்லி நாம் அந்த பகவானை வழிபட்டால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும். அது என்ன பாசுரம் என்றால், இந்த சிறையில் வருது. சித்திரகுப்தன் எழுத்தால் தென்புல கோன் ஒற்றி வைத்த இலச்சினை மாற்றி தூதுவர் ஓடி ஒழித்தார். முத்து திரைகடல் சேர்ப்பன் மூதறிவாளர் முதல்வன் பக்தர்க்கு அமுதன் அடியேன் பண்டன்று பட்டினம் காப்பி. இந்த பட்டினம் என்ன ஆழ்வார் எதை சொல்கிறாருன்னா, இந்த உடம்பை தான் பட்டணம்னு சொல்கிறாரு. இந்த உடம்புக்கு பாதுகாப்பு கவசம் மாதிரி இந்த பாசுரம். நாம் இந்த பாசுரம் நாம் சொல்லி சேவித்தோமானால் நமக்கு யம பயம் என்பது சுத்தமாக இருக்காது. தினமும் இந்த பாசுரம் சொல்லலாம். மிக அழகான ஒரு பாசுரம், திருவேழு பாசுரம். மிக அழகான ஒரு பாசுரம், அதிசயமான பாசுரம். தினமும் இதை சொல்லி சேவித்தாலே நம்முடைய உடல் நலம் நன்றாக இருக்கும். ஏன்னா பண்டன்று பட்டணம் காப்பு. இந்த பட்டணத்துக்கு இந்த பாசுரம் காப்பு. மங்களானி பவந்து.